வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் 25 மற்றும் 26ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹேப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல கிளாஸ் ஆரம்பிக்கிற முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அந்த வகையில ஜூன் 24ஆம் தேதியுடைய ஃபிளாஷ்பேக் நம்ம முதல்ல பார்த்துடலாம். Which state leads in public procurement via GEM? GEM வழியாக பொது கொள்முதலில் எந்த மாநிலம் முன்னிலை வைக்கிறது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி ஃபோர்டோவ் நட்டான்ஸ் எஸ்ஃபாஹான் இந்த இந்த இடம்லாம் எங்க இருக்கு அப்படின்னா ஈரான்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் சைட்ஸ் அது மேலதான் வந்து யுஎஸ்ஏ வந்து தாக்குதல் நடத்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கேள்வி விச் கண்ட்ரி லான்ச் ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர்? எந்த நாடு ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர் என்ற நடவடிக்கையை தொடங்கியது அப்படின்னா அமெரிக்கா. அமெரிக்கா ஈரான் மேல பண்ணதுதான் வந்து ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர். அடுத்தது விச் நியூஸ் பேப்பர் ஒன் த சாம்பியன் ஆஃப் த டிஜிட்டல் மீடியா அவார்ட் சவுத் ஏஷியா 2025? சாம்பியன் ஆஃப் டிஜிட்டல் மீடியா விருதுகள் தெற்காசியா 2022 வென்ற செய்தித்தாள் எது அப்படின்னா தி ஹிந்து நியூஸ் பேப்பர். அடுத்தது டிஜிட்டல் பேமெண்ட் அவார்ட் 2024-25 யார் வாங்கினாங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் ஐபிபிபி ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ஏஷியன் டு டேக் 150 விக்கெட்ஸ் இன் சேனா கண்ட்ரிஸ்? யாருன்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி வேர் வில் த 12th வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் பி ஹெல்ட்? அதாவது 12வது உலக பேரா தடகள சாம்பியன்ஷிப் எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா நமக்கு நியூ டெல்லி. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. ஜூன் 25 அண்ட் 26ஆம் தேதிக்குள்ளது நம்ம சேர்த்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி குரூப் ஒன்க்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. குரூப் ஒன் மெயின்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க குரூப் ஒன் மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். என்னையிலேருந்து அப்படின்னா ஜூலை 2ஆம் தேதி ஓரியன்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். மொத்தம் 25 டெஸ்ட் மக்களே. பைலிங்குலா தான் இருக்கும். டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிவ்யூ 1-on-1 ரிவ்யூ இருக்கும். அதே மாதிரி வந்து வேல்யூவேஷன் பிளஸ் வந்து எக்ஸ்பிளனேஷனுக்கு ஆன்சர் கீ பிடிஎஃப் கொடுப்போம். அதே மாதிரி இதுல உங்களுக்கு பேட்ச் உங்களுக்கு கைட் பண்றது முழுக்க முழுக்க வந்து குரூப் ஒன்ல இப்போ கிளியர் பண்ணவங்க தான் உங்களுக்கு எல்லாமே வந்து கைட் பண்ண போறாங்க. ஸோ இது பிகினர்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம், ரிப்பீட்டர்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பா படிக்கணும்னு என்ன இருக்கவங்க மட்டும் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா வந்து மெயின்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் அவ்வளோ கேர் பண்ண வேண்டியா இருக்கும். சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இதில் ஜாயின் பண்ண வேண்டாம், ஓகேவா? ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 9999 வந்து இதே நம்பருக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பர் வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். Who is the first woman from Tamil Nadu to scale all 7 continental peaks? தமிழ்நாட்டிலிருந்து 7 கண்ட சிகரங்களையும் ஏறிய முதல் பெண் யார்? முதல் பெண் இல்ல, முதல் முதல் தமிழரே அவங்க தான், ஓகேவா? யாரு அப்படின்னா முத்தமிழ் செல்வி அவங்க. முத்தமிழ் செல்வி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதாவது எவரெஸ்ட் சிகரம் ஏறிய முதல் தமிழ் பெண்மணி யாரு, முதல் தமிழச்சி யாரு அப்படின்னு கேட்டா கூட முத்தமிழ் செல்வி தான். இவங்களுக்கு வந்து போன வருஷம் வந்து கல்பனா சாவ்லா விருதுலாம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இவங்க எந்த ஊர் அப்படின்னா அந்த விருதுநகர் மாவட்டம் தான் இவங்களுடைய ஊரு. ஸோ இப்போ வந்து இது டைரக்டா கேட்டாங்கன்னா முத்தமிழ் செல்வின்னு எழுதிடலாம். இப்போ இந்த 7 கண்டங்கள்ல உள்ள சிகரங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம ஜஸ்ட் எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல வந்து நம்ம வந்து யூரோப்ல இருந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? யூரோப்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா மவுண்ட் எல்பிரஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. யூரோப்ல எடுத்துட்டீங்கன்னா மவுண்ட் எல்பிரஸ், ஓகேவா? யூரோப்ல மவுண்ட் எல்பிரஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்கால வந்து ஆப்பிரிக்கா தெரியும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், கிளிமஞ்சாரோ. ஆப்பிரிக்கால பாத்தீங்க அப்படின்னா கிளிமஞ்சாரோ. அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா போயிடலாம். ஸோ சவுத் அமெரிக்கா அதாவது தென் அமெரிக்கால பாத்தீங்க அப்படின்னா மவுண்ட் அக்கான் காகுவா அப்படிங்கிற ஒரு மலை உச்சி இருக்கு. அதற்கு அடுத்து வந்து நம்ம நார்த் அமெரிக்கா போனோம் அப்படின்னா நார்த் அமெரிக்கால பாத்தீங்க அப்படின்னா மவுண்ட் மெக்கன்லி. ஸோ மவுண்ட் மெக்கன்லி அப்படிங்கிறது நார்த் அமெரிக்கா. அதற்கு அடுத்தது 5வது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அண்டார்டிகால பாத்தீங்க அப்படின்னா மவுண்ட் வின்சன் அப்படின்னு ஒன்று இருக்கு. மவுண்ட் வின்சன் அப்படிங்கிறது. அதற்கு அடுத்தது நம்ம வந்து இங்க ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா பாத்தீங்க அப்படின்னா கோசியுஸ்கோ அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 6 பிளஸ் நமக்கு ஏசியால பாத்தீங்க அப்படின்னா ஏசியால நமக்கு எவரெஸ்ட் இருக்கு, ஓகேவா? ஸோ இதை கூட கேட்கலாம். எல்பரஸ், கிளிமஞ்சாரோ, மவுண்ட் மெக்கன்லி, வின்சனு, இந்த கோசியோஸ்கோ, அக்கான்காகுவா, அப்புறம் வந்து எவரெஸ்ட். ஸோ எல்லாத்துலயும் ஏறிய
முதல் பெண்மணி யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து, அதாவது முதல் தமிழ் பெண்மணி யாரு அப்படின்னா முத்தமிழ் செல்வி. இந்த முத்தமிழ் செல்வி அதாவது இது ஏறதுக்கு வந்து இவங்கள என்ன ப்ரொஃபஷன் அப்படின்னா, சென்னையில தான் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த ஜாப்பனீஸ் கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு பெர்சன் ஓகேவா? ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ட்ரெய்னரு. இது எல்லா மலையும் ஏறதுக்கு அவங்க எவ்வளோ ரூபாய் ஆயிருக்குன்னு தெரியுமா சொல்லியிருக்காங்க? ரூ. 2,00,00,000 ஆயிருக்காம். ஆக்சுவலி ரூ. 2,00,00,000 கம்மி. ஏன்னா எவரெஸ்ட் ஏறதுக்கே கிட்டத்தட்ட ரூ. 40,00,000 மேலே ஆகும். ஸோ ஒவ்வொன்னுக்கும் 40 போட்டா கூட பார்த்தீங்க அப்படின்னா 7 இன்டு 40னா கிட்டத்தட்ட 2,80,00,000 போயிருது. ஸோ இதுதான் நமக்கு மேட்ரு. இதுல வந்து என்ன ஒரு விஷயம், இந்த ஜென்சின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, ஆப்ஷன் பில குடுத்துருக்கேன். இந்த ஜென்சி வந்து யார் அப்படின்னா, அதாவது லயோலா காலேஜ்ல லயோலா காலேஜ் நம்ம நம்ம நுங்கம்பாக்கத்துல இருக்கக்கூடிய சென்னை நுங்கம்பாக்கம் லயோலா காலேஜ்னு ஒன்று இருக்கு. அங்க என்ன அப்படின்னா பிஹெச்டி, அதாவது பிஹெச்டி முடிச்ச முதல் டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டு கம்ப்ளீட் பிஹெச்டி ஓகேவா? அதாவது பிஹெச்டி படித்த முதல் அஹ், தி- திருநங்கை யார் அப்படின்னா ஜென்சி. அது மட்டும் இல்லாம திருநங்கை அவங்க வந்து பிஹெச்டி பண்ணது இல்லாம போன வருஷம் பிஹெச்டி பண்ணாங்க. இந்த வருஷம் அதே காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம். ஓகே, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டில இருந்து ஒருத்தங்க வந்து ஒரு காலேஜ்ல படிச்சு பிஹெச்டி முடிச்சு அதே காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆறாங்க. அதுவும் வந்து லைலா காலேஜ் மாதிரி ஒரு காலேஜ்ல ஆறாங்க அப்படின்னா பெரிய விஷயம். ஓகேவா? ஸோ ஜென்சி அவர்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து தேசிய செய்திகள் போயிடலாம். தேசிய செய்திகள்ல என்ன கேள்வி அப்படின்னா, விச் இஸ் இந்தியாஸ் தேர்ட் ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட், இந்தியாவின் மூன்றாவது முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். முதல்ல வந்து மிசோரம், அதாவது அங்க எல்லாருமே படிச்சவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து கோவா. இப்போ மூணாவது வந்து திரிபுரா. ஆப்ஷன் பி அப்படிங்கிறத சரியான விடை. ஓகேவா? அதாவது இந்த முழு கல்வரினா என்ன சொல்றாங்க அப்படின்னா 15 வயதுக்கு மேல, அதாவது 15 அல்லது 15 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்கள்ல 95% உள்ளவங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சாலே அந்த மாநிலம் வந்து முழு கல்வியறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்படும். இது யார் அறிவிக்காங்கன்னா மத்திய அரசு தான் அறிவிக்கல. அவங்களுக்கு அவங்களே வந்து அறிவிச்சுக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட், விச் மினிஸ்ட்ரி லான்ச் த நவ்யா இனிஷியேட்டிவ்? நவ்யா. ஸோ நவ்யா பேரே வந்து பெண் பேரா இருக்கு. அப்போ வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட திட்டம் தான். ஓகேவா? ஸோ முதல்ல இதோடைய ஃபுல் ஃபார்ம் எழுதிடுறேன். அதாவது நர்ச்சரிங் ஆஸ்பிரன்ஸ், அதாவது நவ்யா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதனுடைய ஃபுல் ஃபார்ம் நர்ச்சரிங் ஆஸ்பிரன்ஸ் த்ரூ வொகேஷனல் ட்ரைனிங். அதாவது எதுக்கு நான் ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு எழுதி போடுறேன் அப்படின்னா, அந்த ஃபுல் ஃபார்மை படிச்சாலே என்ன ஸ்கீம் யாருக்கான ஸ்கீம் அப்படின்னு தெரிஞ்சிடும். நர்ச்சரிங் ஆஸ்பிரன்ஸ் த்ரூ வொகேஷனல் ட்ரைனிங் ஃபார் யங் அடலசன்ட் கேர்ள்ஸ். ஓகேவா? அவ்வளவுதான், ஸ்கீமே முடிஞ்சிச்சு. நம்ம தனியா படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா அடலசன்ட் கேர்ள்ஸ் சொல்லி இங்க என்ன சொல்றாங்கன்னா 16 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது அது அந்த அந்த அடலசன்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10th படிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒகேஷனல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. கவர்மெண்ட்ல இருந்து வந்து ஒகேஷனல் ட்ரைனிங். ஓகேவா? ஸோ இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் நவ்யா அப்படிங்கிறது. எந்த அமைச்சகம் சேர்ந்துனா 2 அமைச்சகம் சேர்ந்து பண்ணுது. ஸோ முதல்ல பெண்கள் பார்த்தாச்சு, ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு. அப்போ இந்த ஏ அண்ட் பி ரெண்டுமே சரியான விடை. இந்த 2 மினிஸ்ட்ரியும் சேர்த்து தான் இந்த நவ்யா அப்படிங்கிற திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க மக்களே. ஸோ எதுக்காக அப்படின்னா டு அப்ஸ்கில் அண்ட் எம்பவர் அடலசன்ட் கேர்ள்ஸ். அடலசன்ட் கேர்ள்ஸை வந்து இந்த 16ல இருந்து 18 வயது இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகளை வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து எங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சோனபத்ரா அப்படிங்கிற இடம். எந்த இடம்? சோனபத்ரா, உத்தரப்பிரதேஷ்ல வந்து இதை லான்ச் பண்ணாங்க. ஸோ நவ்யா திட்டம்னு கேட்டா எழுதுவீங்கல்ல, நவ்யா திட்டம்னு கேட்டா ஆன்சர் சரியா போட்டிருக்கு. ஓகே, ஒகேஷனல் ட்ரைனிங்கான திட்டம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா விச் ஸ்டேட் அனௌன்ஸ் ஓபிசி ஸ்டேட்டஸ் ஃபார் டிரான்ஸ் கம்யூனிட்டி? அதாவது இப்போ நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் இந்த ஜென்சி அவர்களை பத்தி நியூஸ் பார்த்தோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டுல வந்து இப்போ இப்போ நம்ம வீடியோ நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பார்க்குறாங்கன்னு தெரியும், பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து டெஸ்ட் பேட்ச்ல கூட நிறைய பேர் இருக்கீங்க, அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ நம்ம ஊர்ல வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து எந்த ரிசர்வேஷன் கீழே வருவாங்க அப்படின்னா எம்பிசி ரிசர்வேஷன் கீழே வருவாங்க. ஓகேவா? அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா
நீங்க யாராச்சும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து எந்த ஃபீஸும் நீங்க பே பண்ண வேண்டாம். நம்ம கிட்ட இருக்க மெயின்ஸ் பேட்ச்சா இருக்கட்டும், இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் என்ன கிளாஸா இருக்கட்டும், நீங்க டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கும் பட்சத்துல, உங்களுடைய அந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு மட்டும் நீங்க எனக்கு சென்ட் பண்ணி, நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு 4, 5 பேர் படிக்கிறாங்க. அதனால நீங்களும் தாராளமா வந்து நீங்க படிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ மூலமா அத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்ப நம்ம ஊர்ல பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய ரிசர்வேஷன் வந்து எம்பிசி கீழ வரும். ஓகேவா? இந்த மாரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு இது கீழ குடுப்பாங்க. அதே மாரி இப்போ வந்து அஸ்ஸாம்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஜெண்டர் வந்து ஓபிசி கீழ கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஆனா இத விட பார்த்தீங்க அப்படின்னா, கர்நாடகாலலாம் கொஞ்சம் நல்லாவே பண்றாங்க. கர்நாடகால வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு தனியா 1% ரிசர்வேஷன் இருக்கு. இப்ப நமக்கு இல்ல எம்பிசிக்குள்ள போனால்லாம், அ பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எம்பிசில குடுத்துருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அதுலயே காம்படிஷன் பிசி, எம்பிசில காம்படிஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும்ல. ஸோ அதுல வர கஷ்டம். அவங்களுக்குன்னு தனியா ஒரு 1% இல்ல ஒரு 1/2% குடுத்தா கூட நல்லா இருக்கும். ஓகேவா? ஏன்னா ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது வேண்டாம். அப்ப தானே அந்த சமூக நீதி, சமூக நீதின்னு சொல்றோம்ல. அப்ப அதானே அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இது குடுக்கணும்ல. ஸோ ஓபிசி ஸ்டேட்டஸ் வந்து கர்நாடகால 1% குடுக்குறாங்க. இப்போ வந்து அஸ்ஸாம்ல ஓபிசி கீழ கொண்டு வந்துட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டுல எம்பிசி கீழ இருக்கு. ஸோ நம்ம திருநங்கைகள் பத்தி பேசுறோம். திருநங்கைகள் பத்தி ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து இந்த சிறந்த திருநங்கைகளுக்குன்னு விருது குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த வருஷம் வந்து சிறந்த பெஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அவார்ட் 2 பேருக்கு கிடைச்சாங்க. ஒண்ணு வந்து யாருன்னா, பொன்னி அவங்களுக்கும், இன்னொன்னு ரேவதி. 2 பேருக்கும் வந்து சிறந்த திருநங்கை விருது அப்படிங்கிறது கிடைச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? When was the JCB Prize for Literature established? இலக்கியத்திற்கான JCB பரிசு எப்போது நிறுவப்பட்டது? எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த கேள்வி. அதாவது பொதுவா ஏதாவது ஒரு விருது அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். யாரு குடுத்திருக்காங்க, என்ன புத்தகத்துக்கு குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த அவார்ட் நான் ஏன் எதுக்கு இங்க கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த அவார்ட வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. குடுக்குறதே ஸ்டாப் பண்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு பார்க்கலாம். 2018ல இத ஆரம்பிச்சாங்க மக்களே. இந்த அவார்ட் குடுக்குறது 2018ல ஆரம்பிச்சாங்க. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டா 2024ல உபமன்யு சாட்டர்ஜி அப்படிங்கிறவங்களுக்கு குடுத்தாங்க. உபமன்யு சாட்டர்ஜி அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விருது அப்படிங்கிறத குடுத்தாங்க. ஜேசிபி பிரைஸ் ஃபார் லிட்டரேச்சர் இது கவர்மெண்ட் குடுக்குறதெல்லாம் இல்ல. ஒரு ஜேசிபி லிட்டரேச்சர் ஃபவுண்டேஷன் தனியார் அமைப்பு குடுக்குறதா. ஏன் இது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, ரூ. 25,00,000 பிரைஸ் மணி. அதாவது இந்தியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா, இலக்கியத்திற்கு அதிகமான பரிசு தொகை வழங்கக்கூடிய ஒரு அதாவது இலக்கியத்திற்கு கொடுக்கக்கூடிய பரிசுல அதிக பரிசு தொகை உடையது எது அப்படின்னா இந்த ஜேசிபி பிரைஸ் தான். 25,00,000 குடுப்பாங்க. ஓகேவா? 2018ல ஆரம்பிச்சாங்க. 2024 கடைசி உப்பமணி சாட்டர்ஜி வாங்கினாரு. இப்போ அத ஸ்டாப் பண்ணதா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எப்ப ஆரம்பிச்சாங்க, லாஸ்ட்டா யார் வாங்குனாங்க, எவ்வளோ ரூவா கேஷ் மணி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல என்ன ரேங்க் ரிப்போர்ட் கார்டு பார்ப்போமா? வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் எஸ்டிஜி இண்டெக்ஸ் 2025? எஸ்டிஜினா தெரியும்ல, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் தான் நம்ம எஸ்டிஜின்னு சொல்லுவோம். 17 கோல் இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல இல்ல சூஸ் த கரெக்ட் பார்ட்ஸ்ல நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகேவா? ஸோ 2025ஆம் ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? முதல்ல இதை யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஓகேவா? இதுல முதலிடம் யாரு அப்படின்னா பின்லாந்து. இந்தியா வந்து முதல் முறையா 100க்குள்ள வந்திருக்காங்க. 100க்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னா 99. ஓகேவா? 99. ஸோ இந்தியாவுடைய ரேங்க் என்ன? இந்தியா வந்து நிறைய ஒவ்வொருலயும் ஒவ்வொரு ரேங்கிங்லாம் முக்கியம். இப்போ வந்து மகிழ்ச்சி குறியீடு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவுடைய ரேங்க் என்ன அப்படின்னு ஞாபகம் இருக்கா? ஸோ ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவுடைய ரேங்க் 118. அதே மாதிரி இந்த கரப்ஷன் ஊழல் அந்த குறியீட்டுல வந்து 96. இந்த மாதிரி ஒவ்வொருலயும் ஒவ்வொரு ரேங்க் இதெல்லாம் அடிக்கடி நம்ம அப்பப்போ பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஸோ யார் என்ன புக் எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். Who is the author of the book History That India Ignored? இந்தியா புறக்கணித்த வரலாறு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா பிரேம் பிரகாஷ். ஓகேவா? அது இந்த ஆறுமுக சீதாராமன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். 2 நாள் முன்னாடி ஒரு 4 நாள் முன்னாடி நினைக்கிறேன். நம்மளுடைய நிதி அமைச்சரா இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களும் தமிழ்நாட்டு அந்த காசுகள் பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருப்பார்ல, அது வந்து அவரும் இந்த ஆறுமுக சீதாராமனும் சேர்ந்து எழுதுனது. ஓகேவா? அது கூட இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அமர்ஜித் சிங் அப்படிங்கிறவர் வந்து என்ன புத்தகம் எழுதியிருந்தார் அப்படின்னா த சீஃப் மினிஸ்டர் அண்ட் த ஸ்பை, அதாவது சீஃப் மினிஸ்டர் அண்ட் த ஸ்பை அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அமர்ஜித் சிங். ரோசி தாமஸ் அப்படிங்கிறவங்க வந்து தி காஷ்மீர் ஷால் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியவங்க. இதெல்லாம் சமீபத்தில் ரீசெண்டா எழுதின புக், அதனால தான் இதெல்லாம் சொல்றேன். சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஸ்பை அப்படிங்கிறது அமர்ஜித் சிங், ரோசி தாமஸ் எழுதியது காஷ்மீர் ஷால். அந்த ஹிஸ்டரி தட் இந்தியா இக்னோர்ட் அப்படிங்கிறது பிரேம் பிரகாஷ். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். கான்ஸ்டியூஷன் மர்டர் டே, அரசியல் அமைப்பு படுகொலை தினம். அதாவது இதை ஹிந்தியில, அதாவது வேற ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்க, எஸ்எஸ்சி இந்த மாதிரிலாம் எழுதிங்க அப்படின்னா ரயில்வே எப்படி கேட்பாலும் சம்விதான் ஹத்யா திவாஸ், சம்விதான் ஹத்யா திவாஸ் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டா ஜூன் 25. எல்லாமே ஒரே மீனிங் தான். ஸோ ஏன் இந்த ஹிந்தி வார்த்தையை சொல்றேன்னா அவன் அங்கே எக்ஸாம்ல அப்படி கேட்டுடலாம். ஓகேவா? கேட்டா நம்ம பசங்க போய் முடிச்சிட்டு இருக்க கூடாது. ஹிந்தியோ இல்லை எந்த மொழியோ எங்க தேவைப்படுதோ அதை மட்டும் கத்துக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ ஜூன் 25 ஏன் வந்து அரசியல் படுகொலை தினம் சொல்றாங்க அப்படின்னா ஜூன் 25 1975 தான் அப்போ பிரதமரா இருந்தக்கூடிய இந்திரா காந்தி அவர்கள் வந்து எமர்ஜென்சி ஆர்டிகிள் 352 இந்தியா ஃபுல்லா அமல்படுத்தினாங்க. ஸோ அதை வந்து அரசியல் படுகொலை தினம் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்றாங்க. எப்போ 2024 இருந்து இது அரசியல் படுகொலை தினமாட்டு இப்போ மோடி கவர்மெண்ட் வந்து அதை இது பண்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் வந்து யூனிட் 8 மெட்டீரியல் பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க இதுல என்னெல்லாம் கவர் ஆகும்னா 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கவர் ஆகும். அதே மாதிரி 500 திருக்குறள் வித் எக்ஸ்பிளனேஷன். இது போக வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? இதெல்லாம் சேர்த்து 599. 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து ஜூன் 2024 இருந்து மே 2025 வரை கவர் ஆகும். இதுவும் 599. ஸோ இதுல ரெண்டுமே சேர்த்து வாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த 1099 வந்து நான் ஆல்ரெடி நம்ம நம்பர் உங்களுக்கு தெரியும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க பே பண்ணி நீங்க இது பிடிஎஃப் வாங்கி படிச்சுக்கலாம். நீங்க இதை மட்டும் படிச்சாலே போதும், வேற எதுவும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் தினமொரு திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து தொழிலாளரை தேடி மருத்துவம் திட்டம். இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 9 2024 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். எங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்துல ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். ஓகேவா? இது வந்து நம்ம பேர்லயே இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஃபேக்டரிக்கு அவங்க தொழில் செய்யக்கூடிய இடங்களுக்கே போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ், அதாவது தொழிலாளர்களுக்கு வந்து அவங்க இருக்க வேலை செய்யக்கூடிய ஃபேக்டரியிலே போய் அவங்களுக்கான டெஸ்ட் இதெல்லாம் எடுப்பாங்க. இப்போ மக்களை தேடி மருத்துவம்னு இருக்கு. ஸோ அங்க வந்து இப்போ வேலைக்கு போறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்க வீட்லயே இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால ஃபேக்டரிக்கு போய் அவங்களுக்கு வந்து பிபி இருக்கா, சுகர் இருக்கா, இதெல்லாம் பார்த்து அதுக்கு தேவையான மருந்தெல்லாம் கொடுக்கக்கூடிய திட்டம் தான் தொழிலாளரை தேடி மருத்துவ திட்டம். ஓகேவா? ஸோ அடுத்து கமெண்ட் அண்ட் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை ராம்சார் தளங்கள். அது ஈரான் 1921 ராம்சார் தளங்கள். இன்னைக்கான கேள்வி அதாவது கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் யார்? பம்மல் சம்பந்தம், சங்கரதாஸ் சுவாமிகள், தேப்போ கிருஷ்ணசாமி, தீகா சண்முகம். அடுத்து விடை தெரியவில்லை. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோம், மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ அடுத்து நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு. இந்த டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலும் வரும். இதுல வந்து நம்ம டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, அதை நீங்க அட்டன் பண்ணலாம். நம்ம வந்து தினமணி நியூஸ் பேப்பருக்கான கட்டிங், இம்பார்ட்டன்ட் கட்டிங், அதே மாதிரி தி ஹிந்துக்கானது, அப்புறம் நம்மளோட இம்பார்ட்டன்ட் நியூஸ், நோட்டிபிகேஷன், பேட்சுடைய ஸ்கெடியூலு, ஆஃபர், இது எல்லாமே நம்ம இதுல உடனே அப்டேட் பண்ணுவோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. தமிழ்நாட்டில இருந்து 7 கண்டங்களோட சிகரங்களையும் ஏறிய முதல் பெண் யார் அப்படின்னா முத்தமிழ் செல்வி. அடுத்த கேள்வி, இந்தியாவிலே வந்து 3வது முழு கல்வியறிவு பெற்ற மாநிலம், 3rd fully literate state வந்து திரிபுரா. அடுத்தது நவ்யா அப்படிங்கிற திட்டத்தை வந்து விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட் என்டர்பிரினர்ஷிப் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது. ஓபிசி அந்தஸ்து நம்ம டிரான்ஸ் கம்யூனிட்டி திருநங்கை சமூகத்திற்கு கொடுத்தது வந்து அஸ்ஸாம். அடுத்தது ஜேசிபி பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர், இலக்கியத்திற்கான ஜேசிபி பிரைஸ் 2018 ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது எஸ்டிஜி இண்டெக்ஸ் 2025. அதே மாதிரி இன்னொன்னு இந்த இது ஒன்று சொல்லியிருந்தேன், இந்த சாகித்ய அகாடமி அவார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1954. ஓகேவா? 1952 இல்லை, 1954. ஓகேவா? சாகித்ய அகாடமி. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் வீடியோ 1952 54 நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்க. 1954. ஓகேவா? எஸ்டிஜி இண்டெக்ஸ்ல இந்தியாவுடைய ரேங்க் வந்து 99. அடுத்து ஹிஸ்டரி தட் இந்தியா இக்னோர்ட் அப்படிங்கிற புத்தகத்துடைய ஆசிரியர் வந்து பிரேம் பிரகாஷ். கான்ஸ்டியூஷன் மர்டர் டே, அரசியல் படுகொலை தினம் வந்து ஜூன் 25. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.
வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலை 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.